வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்மிட்டன் அகாடமி சேனல்ல நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வெக்டர் கால்குலஸ். வெக்டர் கால்குலஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட கால்குலஸ் சாப்டர்ல வரக்கூடிய ஒரு சப் டாபிக் தான் வெக்டர் கால்குலஸ். இந்த வெக்டர் கால்குலஸ்ல நம்ம ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டியது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், அப்புறம் வெக்டர் ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த 5 டாபிக்கும் தான் வெக்டர் கால்குலஸ்ல நம்மளோட டிஆர்பி அண்ட் டிஎன்இபி சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். நிறைய வாட்டி இந்த டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த டாபிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வெக்டரோட ஆப்ரேஷன்ஸ், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், அதோட லென்த், இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த 5 டாபிக்ஸுமே நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ஆஃப் வெக்டர் கால்குலஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வெக்டர்னா என்னன்னு நமக்கு தெரியணும். நம்ம இவ்வளவு நாள் பார்த்தது எல்லாமே கால்குலஸ்ல மேக்ஸிமம் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா இவ்வளவு நாளாட்டு ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸை வச்சு உள்ள டாபிக்ஸ் தான் இவ்வளவு நாள் பார்த்தோம். இனி நாம பார்க்க போறது வந்து வெக்டார் ஃபங்க்ஷன்ஸை வச்சு வருது. வெக்டர்ஸ்னா என்னது? ஒரு கிவன் காம்பனண்டோட டைரக்ஷன் நமக்கு தெரியும் போதுதான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கும் போதுதான் நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா வெக்டார் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே இது ஜஸ்ட் நமக்கு ஒரு அதோட மேக்னிடியூட் மட்டுமே தெரியும் போது நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது டைரக்ஷன் தெரியாது, இந்த கண்டிஷன்ல டைரக்ஷன் இஸ் நாட் நோன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனா இருக்கும். அதே இது வெக்டர் காம்பனன்ஸா இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அதோட டைரக்ஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் இது வெக்டாருக்கும் ஸ்கேலாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நம்ம இனி இப்போ நம்மளோட வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ வெக்டருங்கிறது நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான், அதாவது அதோட மேக்னிடியூட் அப்புறம் அதோட டைரக்ஷன் தெரிஞ்சிருந்துன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், வெக்டர்னு சொல்லுவோம். இதுக்கு கூட இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் எல்லாமே parallelogram law வந்து ஃபாலோ பண்ணும். It obeys the parallelogram law. Suppose ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுத்து வெக்டர் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மட்டுமே அது ஃபாலோ பண்றதா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டென்சார்னு சொல்லுவோம். டென்சார் ஆக்சுவலா. அதே இது அலாங் வித் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து parallelogram லாவை ஒபே பண்ணும்போது நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா வெக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இனி வெக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஏ வெக்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a1i a2j பிளஸ் a3k. இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம் ஏ வெக்டர். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெக்டருக்கு ஒரு பொசிஷன் கொடுக்க போறோம். அதாவது ஏ வெக்டருங்கிறது ஒரு பி பாயிண்ட் எடுத்துப்போம், இன்னொன்று கியூ பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x1, y1, z1. அதே இது கியூ பாயிண்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x2, y2, z2 அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த ரெண்டு வேல்யூஸ்மே பொசிஷன் ஆகியிருக்கு. இப்போ ஏ வெக்டருங்கிறது நம்ம இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரம், அதாவது இது இனிஷியல் பாயிண்டாகவும், இது இனிஷியல் பாயிண்ட், இது டெர்மினல் பாயிண்ட் ஆர் ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் ஏ டு பி, ஃப்ரம்னு நம்ம சொல்றோம்ல அதோட டைரக்ஷனை சொல்றோம்ல அதுதான் அதோட டைரக்ஷன். இதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது ஏ வெக்டர்னா இதோட மேக்னிடியூட் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a1 இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. அதாவது x2 வேல்யூ கியூல இருக்க எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ மைனஸ் பியோட எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் a1. அதே மாதிரி a2ங்கிறது y ஆக்சிஸ்ல அதோட லென்த் நம்ம சொல்றோம், y ஆக்சிஸ்ல அதோட மேக்னிடியூட். a3 பாத்தீங்கன்னா z2 மைனஸ் z1.
இசட் ஆக்சிஸில் அதோட மேக்னிடியூட சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஐ ஜே அண்ட் கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டர்ஸ் இன் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ். ஸோ இதுதான் ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதோட என்டையர் மீனிங்கே இவ்வளோ தான். அதாவது ஃப்ரம் அ பாயிண்ட் பி பாயிண்ட்ல இருந்து நம்மளோட காம்பனண்ட் எங்க ஆகுது கியூ பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரம் பி டு கியூ அதோட டைரக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா பி பாயிண்டோட பாயிண்ட்ஸும் கியூ பாயிண்டோட பாயிண்ட்ஸும் நமக்கு தெரியுது. ஸோ அதுல இருந்து A1 A2 A3 எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ்ல அதோட மேக்னிடியூட் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஐ ஜே அண்ட் கேங்கிறது யூனிட் வெக்டர்ஸ் இன் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ். யூனிட் வெக்டர்னா ஒன்றும் இல்லை, வெக்டரோட லென்த் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அதை யூனிட் வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட வேல்யூ, ஒய் ஆக்சிஸ்ல அதோட வேல்யூ அண்ட் இசட் ஆக்சிஸ்ல அதோட வேல்யூ என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான் பேசிக் ஆஃப் வெக்டரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இவ்வளோ தான் இருக்குது. இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A1 A2 A3 இந்த மூணே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி வெக்டர், காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெக்டரோட காம்போனன்ட்ஸை கொடுத்து அதை ஐ ஜே அண்ட் கே ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறோம். A1i A2j A3k அப்படின்னு மென்ஷன் பண்றதா IJK ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றது. ஏன்னா given vector in the form of I, J and K. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் எ வெக்டர். ஏ வெக்டரோட லென்த்தை இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மோடு கண்டுபிடிச்சா போதும். அதாவது length of a vector will be is equal to mode of a vector. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா summation of component square, square root of summation of component square, a1 square a2 square a3 square போட்டு இதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட given வெக்டரோட லென்த் நமக்கு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இந்த டாபிக் இன்னும் நமக்கு கிளியரா இருக்கும். இப்போ நாம ஒரு வெக்டர் எடுத்துக்கலாம். அதோட இனிஷியல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 402, அதாவது எக்ஸ்ல 4 ஒய்ல 0 அண்ட் இசட்ல 2. அதே மாதிரி டெர்மினல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா B 6 -1 and 2 எக்ஸ் ஒய் அண்ட் இசட் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இதோட காம்போனன்ட்ஸை கண்டுபிடிக்கணும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர்னா என்னன்னு சொன்னேன், A1 A2 A3ன்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட மேக்னிடியூட், ஒய் ஆக்சிஸ்ல அதோட மேக்னிடியூட் அண்ட் இசட் ஆக்சிஸோட மேக்னிடியூட். இதை தான் நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர்னு சொல்றோம். ஸோ A1 காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா A1 will be equal to x2 minus x1. அப்போ 6 minus 4 it is 2. அதே மாதிரி A2 is equal to -1 minus 0. நம்மளோட வேல்யூ -1. A3 பார்த்தீங்கன்னா Z2 minus Z1. So 2 minus 2 போடும்போது 0. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல A1 A2 A3. This is equal to 2 minus 1 and 0. இதுதான் நம்மளோட வெக்டரோட காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதோட லென்த் கண்டுபிடிக்கணும். லென்த் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதோட மோட் எடுக்கணும். மோட் எப்படி எடுக்கிறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர் A3 ஸ்கொயர் that is equal to 2 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ரூட் ஆஃப் 5. ஸோ இதான் லென்த் ஆஃப் எ வெக்டர். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க வெக்டரை நம்ம ஐஜேகே ஃபார்ம்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 காம்பனன்ட் கூட ஐயை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதாவது 2i minus 1j plus 0k that is equal to 2i minus j vector. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க வெக்டர்
இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இருக்கும்போது அதோட காம்பனன்ட்ஸ் லென்த் அண்ட் ஐஜேகே ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்றது. நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் வெக்டர். இவ்வளவு நேரம் வெக்டர்னா என்னன்னு பார்த்தோம். வெக்டர் நவ் யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு கொடுத்துருக்க வெக்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஒரு வெக்டர் கொடுத்துருக்கோம், அந்த வெக்டரோட லென்த் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது மோட் ஆஃப் ஏ வெக்டர் வில் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட் இஸ் கால்டு யூனிட் வெக்டர். ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டர் அப்படின்னு சொன்னாக்க I வெக்டர், J வெக்டர் அண்ட் K வெக்டர். இதுதான் ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டர். அதாவது நம்மளோட XYZ ஆக்சிஸ்ல I வெக்டர்னா 1ன்னு வச்சுப்போம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா I வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வெக்டர் ஃப்ரம் 0லேருந்து தொடங்கி இப்படி வருது இல்லை, இதை வந்து J வெக்டர்னு சொல்லுவோம். இது வந்து K வெக்டர். ஸோ I வெக்டர், J வெக்டர் அண்ட் K வெக்டர் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அதாவது 0 ஆரிஜினில் தொடங்கி 1,0,0ங்கிற பாயிண்ட்ல இது முடியுது. இது பார்த்தீங்கன்னா 0,1,0. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 0,0,1. ஸோ இப்போ இதோட மோடெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 0 இதோட காம்பனன்ட்ஸை கண்டுபிடிச்சி இதுக்கு லென்த் மோட் ஆஃப் I வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த் எல்லாமே என்னவா இருக்கும்னா ஈக்குவல் டு 1. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டர். ஒரு வெக்டரோட லென்த் 1னா இட் இஸ் கால்டு யூனிட் வெக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டருங்கிறது ஒரு வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆரிஜினா இருக்கும். அதே மாதிரி அதோட டெர்மினல் பாயிண்ட் ஆர் ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட், எந்த பாயிண்டா வேணாலும் இருந்துக்கலாம். எனி பாயிண்ட் கேன் பி அ டெர்மினல் பாயிண்ட். இப்போ ஒரு வெக்டர் நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம I வெக்டர் வரைஞ்சோம்ல, இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருந்துச்சு, லென்த் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருந்துச்சு. அது வந்து யூனிட் வெக்டர். சப்போஸ் 1க்கு பதிலாக 2ன்னு இருக்குன்னு வைங்களேன், அப்போ நமக்கு என்ன ஆயிடும்னா இந்த வெக்டர் ஈக்குவல் டு இதை வந்து A வெக்டர்னு எடுத்துக்கலாம். A வெக்டர் வில் பி ஈக்குவல் டு 2I அப்படின்னு இருக்கும். அதாவது இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. 0,0,0 பாயிண்ட்ல இந்த வெக்டர் ஸ்டார்ட் ஆகி எக்ஸ் ஆக்சிஸ்ல லென்த் 2ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 2I அப்படிங்கிறது இது வந்து ஒன் ஆஃப் தி பொசிஷன் வெக்டர். வேற என்ன பொசிஷன் வெக்டர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெக்டர் எடுத்துப்போம், B வெக்டர். அதுவும் எங்க தான் ஸ்டார்ட் ஆகுது, 0,0,0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3,4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த டெர்மினல் பாயிண்ட். ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணிப்போம், B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3I plus 4J. ஸோ பொசிஷன் வெக்டர் இனிஷியல் பாயிண்ட் எங்க இருக்கு, ஆரிஜின்ல இருக்கு. டெர்மினல் பாயிண்ட் எங்க வேணாலும் இருக்கு, அது ஆக்சிஸ்லயும் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பிளேன்ஸ்ல கூட இருக்கலாம். இப்படி வரத நம்ம என்ன சொல்றோம்னா பொசிஷன் வெக்டர்ஸ். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம், அதாவது வெக்டர் ஆபரேஷன்ஸ். நமக்கு ஒரு 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க, A வெக்டர் அண்ட் B வெக்டர் 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வெக்டருக்கு அடிஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும், டாட் ப்ராடக்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும், அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இனிமேல் பார்க்க போறோம். இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்மளால வெக்டர் கால்குலஸ் டாபிக்கை வந்து ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ 2 வெக்டர் எடுத்துக்கலாம், A வெக்டர் அண்ட் B வெக்டர். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், அதை வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ரொம்ப நம்ம டீப்பா கான்செப்டுவலா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 வெக்டரை கொடுத்து அதை ஆட் பண்றதுக்கும், அதோட டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும், அதோட கிராஸ் ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு வெக்டர்ஸை நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா I காம்பனன்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். A1 B1 நெக்ஸ்ட் A2 B2 நெக்ஸ்ட் A3 B3. இவ்வளோதான். ரெண்டு வெக்டர் கொடுத்து அதை ஆட் பண்ணணும்னா நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக பேரலோகிராம் இல்லாமல் ஃபாலோ பண்ணுது. இது ஏ வெக்டராக இருக்கும்போது இது பி வெக்டர்னா இது என்ன பண்ணணும்னா பேரலோகிராம் லா ஃபாலோ பண்ணும். இந்த சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். இதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், அடிஷன் ஆப்ரேஷன் ஃபார் டூ வெக்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது என்னன்னு சொல்றோம்னா டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் இல்லைன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். இந்த மூணு டேர்முமே என்னதான் சொல்லுதுன்னா ஏ டாட் பி வெக்டர் தான். டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னர் ப்ராடக்ட். இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்மளோட காம்பனன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். A1 B1 A2 B2 A3 B3. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார்ல கிடைச்சிருக்கும், நமக்கு வெக்டர்ல கிடைக்காது. அதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இதை ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்ம்லேயே ஆன்சர் இருக்கும். ஆன்சர் வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருக்கும். அதே இது டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது நம்மளோட ஆன்சர் வந்து ஒரு மேக்னிடியூடா கிடைக்கும், ஸ்கேலார் மேக்னிடியூட்ல இருக்கும். அதோட டைரக்ஷன் எல்லாம் தெரியாது, ஜஸ்ட் அதோட மேக்னிடியூட் மட்டுமே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டர். தேர்டு A கிராஸ் B கிராஸ் ப்ராடக்ட் இல்லைன்னா இதை வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்மளோட கொடுத்துருக்க வெக்டருக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா போதும். அதாவது இதை எப்படி வெக்டர் ஃபார்ம்ல எழுதுவாங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் A1 A2 A3. அதே மாதிரி இதை B1 B2 B3. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா I J K டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். A1 A2 A3 B1 B2 B3. நமக்கு கொடுத்துருக்க வெக்டருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ரோ இதை வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கும்போது ஐ வெக்டர் பிளஸ் ஆஃப் ஐ வெக்டர் இன்டு இந்த ரோவை இந்த காலமையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இவ்வளவு கிடைக்கும். A2 B3 மைனஸ் B2 A3. நெக்ஸ்ட் மைனஸ் J வெக்டர் இன்டு இந்த ரோவும் செகண்ட் காலமையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா A2 B3 minus B1 A3 plus K vector into A1 B2 minus B1 A2. ஸோ இதுதான் ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்து அதோட கிராஸ் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ இதில் நமக்கு எந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்ம்லேயே ஆன்சர் கிடைச்சிருக்கு. இங்கே ஐஜேகே ஃபார்ம் அந்த வெக்டர் நமக்கு தெரியல, டைரக்ஷன் தெரியல, பட் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது ஒரு வெக்டர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு எந்த இதில் ஃபார்மேட்டில் ஆன்சர் கிடைச்சுன்னா வெக்டர் ஃபார்மேட்லேயே ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான், இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
multiplication of a vector function by a scalar. அதாவது a vector ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் c ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கிறோம்னா எல்லா காம்பனன்ட்ஸையும் c ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். c into a1 plus c into a2 plus c into a3. ஸோ இந்த 4 ஆப்ரேஷனும் நல்லா தெரிஞ்சுக்கணும். டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பேசிக்கான கான்செப்ட் தான். ஈஸியாக இந்த ஃபார்முலாஸை மட்டுமே ஞாபகம் வச்சு நம்மளோட சிலபஸில் இருக்க டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், கர்ல், டைவர்ஜென்ஸ் அண்ட் கிரேடியன்ட் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவுமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் நாம இவ்வளவுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். ஏ வெக்டர் வந்து 2i 3j 4k, பி வெக்டர் 5i 6j 7k. ஸோ இப்போ இதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க ஜஸ்ட் அதோட காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். 5 + 2 7i plus 6 plus 3 9j plus 7 plus 4 11k. ஸோ வெக்டார் அடிஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருந்தேன்? அந்த காம்பனன்ட்ஸை கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 5 2s are 10. இதுக்கு வந்து ஸ்கேலார் ஃபார்மில் தான் ஆன்சர் இருக்கும், ஐஜேகே ஃபார்ம் வராது, வெக்டார் ஃபார்மில் இருக்காது. நெக்ஸ்ட் 6 3s are 18 plus 7 times 4 28. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 56. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சுக்கணும். I J K 2 3 4 5 6 and 7. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஐ வெக்டர் இன்டு 21 minus 24 minus j into 14 minus 20 plus k into 12 minus 15. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -3i minus j into -6 plus k into -3. So -3i plus 6j minus 3k. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஒரு வெக்டரை ஒரு ஸ்கேலாரால எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து 3ன்னு வச்சுப்போம். வெக்டரை வந்து நம்ம ஒரு ஸ்கேலார் வேல்யூ 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணிக்கணும்? அதோட ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்மள வந்து அந்த ஸ்கேலார் வேல்யூவால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ 3 2s are 6i plus 3 3s are 9j plus 4 3s are 12k. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெக்டரோட பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட சிலபஸில் இருக்க அந்த 5 டாபிக்ஸையும் கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட ஸ்மிட்டன் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.